Hey guys, இன்னைக்கு நம்ம ஒரு டிஷ் செய்ய போகிறோம். சுரக்காய் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அதில் குண்டா வச்சுக்கலாம். குண்டா கொஞ்சம் சூடு. ஃபஸ்ட்டு ஆயில் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். அது காஞ்சிருச்சு. இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்க்கலாம். கருவேப்பிலை சேர்த்து அதை சொல்லணும். அது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு நம்ம தேவையான கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி வதக்கலாம். மஞ்சள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு போட்டு வதக்கலாம். தக்காளி கொஞ்சம் காய்ச்சணும். உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு சுரக்காய் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வதங்க தக்காளி நல்லா. ஓகே, இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுட்டு சுரக்காய் இதில் ஊற்றலாம். இப்போ கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி அதிகமாக ஊற்ற தேவையில்லை. சுரக்காலே வந்து தண்ணி இருக்கிறதுனால பிரிஞ்சு விடும். கலர் விட்டு மூடி வச்சிங்கன்னா போதும். வேணுங்கிறவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூள் போட்டோன்னா போதும். நான் வீட்டில் அரைச்சி வச்சு மிளகாத்தூள் போட்டு அதில் 1 டீஸ்பூன் போடுறேன். லைட்டாக கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லைன்னா கட்டி போயிடும். மூடி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீக்கி பார்க்கலாம். அளவுக்கு வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கணும். ஸ்லோலி வச்சு மூடி வச்சுக்கோங்க. நல்லா வெந்துடும். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கணும். ஓகே, இப்போ ரெடி பண்ணிட்டோம். சுவையான சுரக்காய் சாம்பார் வந்து ரெடி. ஓகே, பை. தேங்க்யூ. வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க கமெண்ட்டில். நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.